வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ரேஷியோ ப்ரொபோர்ஷனில் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். அது ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பார்ட் 1 வீடியோ. அது பார்க்கலன்னு அதை பார்த்துடுவாங்க. இது ஈஸியாக இருக்கும். நம்ம இதுக்கப்புறம் தினமும் வந்து மேக்ஸ் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் நம்மலாம் சால்வ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அதில் உள்ள இப்போ எப்படி கேட்டிருக்காங்க, எந்த மாடலில் இருக்குன்னு அதுவும் சேர்த்து உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் எல்லாத்துக்குமே நம்ம சேனல் முக்கியமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ அன்றைக்கி என்ன சார் பார்த்தோம் கேட்டிங்கன்னா, அன்றைக்கி ஃபஸ்ட்டு 20 சம் பார்த்தோம். அதே போல் இன்றைக்கி பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் இது. ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 1. இங்கே பாருங்க, விச் இஸ் நாட் அன் ஈக்குவலன்ட் ரேஷியோ. அதை கொடுத்துருக்காங்க. இதுக்கு கீழே உள்ள 4 ஆப்ஷனில் எது ஈக்குவல் கிடையாது கேட்குறாங்க. அப்போ ஒன்று தான் ஈக்குவல் இல்லை, மற்ற 4மே என்னவா இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. அது தமிழ் என்னன்னா, இங்கே 16/24 ஒரு வேல்யூ இருக்குங்க, ரேஷியோவில் இருக்குது. ஓகேவா? டிவைடில் இருக்குது. அது எந்த விகிதத்துக்கு சமம் இல்லைன்னு கேட்குறாங்க. ஒரு 3 சமமாக இருக்கும், ஒன்று சமம் இல்லாமல் இருக்குது. சரிங்களா? இது அப்படியே அடித்து பாருங்களேன், சிம்பிளஸ்ட் ஃபார்ம் வர வரைக்கும். இது எல்லாமே நான் 4 டபுள் கேன்சல் ஆகுமா? 4 4s are 16 நம்ம தெரியும். அதே 4 6s are 24. இது நீங்கள் என்ன கேன்சல் பண்ணலாமா? இங்கே 2 டைமு, இங்கே 3 டைம். இது கீழே குறைக்க முடியாது, ரைட்டா? இது வர மாதிரி 4 ஆப்ஷன் இருக்கா பார்ப்போமா? இங்கே பாருங்கள், 6 9 டிவைட் ஆகும் கண்டிப்பாக. 3 டேபிளே கேன்சல் ஆகுமா? 3 2s are 6 மேலே. ஓகேவா? 3 3s are 9. அப்போது இது என்னது, சமம், ஈக்குவல். இங்கே பாருங்க, இது 4, இது 6. இங்கே பாருங்க, 2ஆம் ஸ்டெப்புக்கு ஆன்சர் வந்துருச்சு. அப்போ இதுவும் சமம் தான். இது பாருங்க 2, இது 3, இது ஈக்குவலாக இருக்குது. அப்போ 3மே ஈக்குவலாக இருக்குன்னா இதுதான் இருக்குது, சமமாக இருக்காது. அப்போ இதை அடிச்சு பாருங்களேன், கண்டிப்பாக நமக்கு தெரியும். இது டிவைட் ஆகுமானா ஃபஸ்ட்டு 2 டேபிளில் போட்டு பார்ப்போம். 10 வரும், 14 வரும், அடுத்து 5 7. இது மட்டும் தான் அது நமக்கு ஈக்குவலாக இல்லை. அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆப்ஷன் டி. சரிங்களா? இப்போ அடுத்த பார்க்கலாம். இப்போ 2வது சம். இங்கே பாருங்களேன், இது நேற்று பார்த்த மாதிரி தான் இருக்கும். நேற்று என்ன பண்ணியிருப்போம்னா, இந்த ஒரு அமௌண்ட் கொடுத்து 2 ரேஷியோ இருக்குது. அதில் ஒரு ரேஷியோ வந்து இவர் ஷேர் பண்ணுறாரு, இன்னொருத்தர் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நேற்று பார்த்துருப்போம். அதே மாடல் தான் 2வது சம் இருக்குது. இதையும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். எனக்கு கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன். இப்போது சால்வ் பண்ணுவோம். அதாவது பாருங்களேன், இஃப் 1600 இஸ் டிவைடு அமாங் த ஏ அண்ட் பி இந்த ரேஷியோ ஆஃப் 3:5. பி ஷேர் என்ன கேட்குறாங்க, அதாவது 1600 கொடுத்துருக்காங்க. அதை 2 பங்காக பிரிக்கிறாங்க, ஏக்கும் பிக்கும். ஏக்கு எவ்வளோ பங்குனா 3 பங்கும், பிக்கு வந்து மொத்தம் 5 பங்கும் கொடுக்குறாங்க. பியோட அந்த பங்கு எவ்வளோ தொகைன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு மொத்த பங்கு எவ்வளோ, டோட்டல், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் ரேஷியோ எவ்வளோ கண்டுபிடிங்க. எப்பவுமே சரி, ரேஷியோ கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக டோட்டல் ரேஷியோ கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஓகேவா? மொத்தம் 3 + 5 மொத்தம் 8 ரேஷியோ இருக்குது, ரைட்டா? சரி, ரைட். இப்போ ஏவோட பங்கு, அதே போல் பியோட பங்கு. ஏவோட பங்கு எவ்வளோ இருக்குது, 3 பங்கு. பியோட பங்கு 5 பங்கு. எழுதியாச்சா? டோட்டல் பங்கு எவ்வளோ, 8. இங்கே பிக்கு எவ்வளோ டோட்டல், 8. எவ்வளோ அமௌண்ட் சார் தராங்க அப்படி கேட்டிங்கன்னா 1600 தராங்களாம். 2 பக்கம் போட்டுக்கோங்க, 1600. அப்போ உங்களுக்கு தெரியும் இது என்ன, எதால் கேன்சல் ஆகும், 8 எவ்வளோ கேன்சல் ஆகுமா? அப்போ 8 2s are 16, 2 0. அப்போ இங்கேயும் 8 2s are 16, 2 0. மல்டிபிள் பண்ணுங்க, 1000 வருமா? இங்கே மல்டிபிள் பண்ணால் 6 2 0, 600. இப்போது பிக்கு எவ்வளோ தராங்க, 1000 தராங்க. பி தானே கேட்குறாங்க, அப்போ பிக்கு 1000. அவ்வளோதான். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ 3வது சம் பாருங்களேன்.
அதாவது பாரி வாண்ட் டு பை 5 டென்னிஸ் பால். அதாவது பாரி வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப்புக்கு போயிருக்காருங்க. அவருக்கு 5 டென்னிஸ் பால் வேணுமா. இஃப் டசன் பால் காஸ்ட் 180, ஒரு டசன் பால் வந்து 150 ரூபாங்கிறாங்க. ஓகேவா. அப்போ பாரி வந்து 5 பால் வாங்க அவர் வாங்கியிருப்பார்ல. அப்போ அவர் வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருப்பாரு, அதான் கேள்வி. டென்னிஸ் பால்னா இறகு பந்து கொடுத்துருப்பாங்க, வேற ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்களேன், இப்போ பாரிக்கு எவ்வளோ தேவை, 5 டென்னிஸ் பால். அதை டிபின்னு எடுத்துக்கிறேன், இல்லை வெறும் பால்னு எடுத்துக்குவோம். 5 பால் வாங்குற ரைட்டா. அப்போது ஒரு பாலோட ரேட்டு தெரிஞ்சது தானே நம்ம 5 பால் எவ்வளோ கேட்டு வாங்க முடியும். அவங்க ஒரு பாலுக்கு ப்ரைஸே தரல, ஆனால் டசன் பால் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. டசன் பால்னா 180 ரூபா ஒரு டசன் பால். ஒரு டசன்னா எத்தனை பால் இருக்குன்னா 12 பால் இருக்கும். ஒரு டசனுக்கு எத்தனை பால் இருக்கும், 12 பால் இருக்கும். மொத்தம் 180 ரூபாயா. அப்போது எக்ஸ்னு வச்சுக்கோங்க சும்மா இருக்கு. அப்போ அந்த டிவைட் ஈஸியாக இருக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 180/12. இது எதால் கேன்சல் ஆகும் அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா. 5 டேபிளை போட்டு பாருங்க, 60. ஓகேவா. 60 வருது. இல்லை நம்ம எப்பயும் போல் 3 டேபிளை கேன்சல் பண்ணிடலாம், பார்த்துடலாம். 60 வருமா, இங்கே 4 வரும். இப்போ இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா 1 15. அப்போது ஒரு பால் எவ்வளோ பாருங்க, 15 ரூபா. ஒரு பால் எவ்வளோனா 15 ரூபா. இப்போ ஒரு பால் நம்ம ப்ரைஸ் தெரியும். இப்போ 5 பால்னா 5 பாலோட ரேட் எவ்வளோ, 15. மல்டிபிள் பண்ணால் என்ன வருங்க, 75. அப்போது ஆன்சர் 75. 15 × 5 75 தான். ஓகே, இவ்வளோ ஈஸியானது தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து என்னன்னா ஈட்டர் யூசஸ் 3 யூனிட் எலக்ட்ரிசிட்டி இன் 40 நிமிட்ஸ். ஹவு மெனி யூனிட் டஸ் இட் கன்சியூம் இன் 2 hours. அப்படின்னா ஒரு ஈட்ரு வந்து 3 யூனிட் வந்து ஓடி இருக்கு 40 நிமிஷம். அதை 120 அதாவது 2 மணி நேரம் என்ன வச்சுக்கலாம்னா நம்ம 120 மணி நேரம் எடுத்துக்கலாம். அதாவது 1 மணி நேரம் 60 நிமிஷமா, அப்போ 2 மணி நேரம்னா 120 நிமிஷம் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷன் வச்சு போடுறேன். 2 மெத்தட் இருக்குது. நம்ம 1 வச்சு போடுவேன். அதே மெத்தட் நம்பர் 2 அதுவும் நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். 2 மெத்தட் போடலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் நம்பர் 1, 3 யூனிட்டு 40 நிமிஷம் ஓடி இருக்கு ரைட்டா, ப்ரொபோஷனல். இப்போ எத்தனை யூனிட் எனக்கு ஓடி இருக்கு தெரியாது, எவ்வளோ 120 மணி நேரத்துக்கு. அப்போது ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் செகண்ட் 3மா, அப்போ 40 × எக்ஸு ஈக்குவல் டு 120 × 3. அப்போ எத்தனை டைம் அடிக்கலாம், 3 டைமா. அப்போ எக்ஸ் என்ன வருங்க, 3 × 3 9 யூனிட் ஓடி இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா. இப்படியும் போடலாம். இன்னொன்று பாருங்கள், யூனிட்டு டைமு 3 யூனிட் எவ்வளோ ஓடி இருக்கு, 40 நிமிஷம். 2 மணி நேரம் யூனிட்டாக மாற்றுங்க, அதாவது நிமிட்டாக மாற்றுங்க, 120 நிமிஷமா. அப்போ எவ்வளோ ஓடி இருக்குன்னு எனக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. அப்போது டைம் அதிகமாகச்சுன்னா யூனிட் என்ன இருக்கும், அதிகமாக இருக்கும். அப்போ ஏறுச்சுன்னா 2மே ஏறும், இல்லை வேல்யூ குறைஞ்சா 2மே குறையும். அப்படி வர பட்சத்தில் அப்படியே சைடாக மல்டிபிள் பண்ணிக்கணும் ரைட்டா. அப்போ 3 × 120/40 ஈக்குவல் டு எக்ஸு. இப்போ அடித்தா 3 டைமு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன வரும், 9. 2 மெத்தட் இருக்குது, உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து 5ஆம் சம் பார்க்கலாம். இது 5ஆம் சம் ரைட்டா. இங்கே பாருங்க, 3 எழுதுகோலின் விலை 18 ரூபா. அப்போ 5 எழுதுகோலின் விலை என்ன அப்படி கேட்பாங்க. அதாவது 3 பென்னா, 3 பெண்ணோட ரேட் எவ்வளோ, 18 ரூபா. அப்போ 5 பெண்ணோட ரேட் எவ்வளோ எனக்கு தெரியாது, அது எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் 2 3 ரைட்டா. 18 × 15/3 ஈக்குவல் டு எக்ஸு. இப்போ அடித்தா 6 டைமா. இப்போ 6 எவ்வளோ, 30. ஆன்சர் 30. ரெண்டாவது பாருங்க, 15 நாளில் கார் குழலி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. ஓகேவா. அவங்க 15 நாளில் 1800 ரூபா சம்பாதிக்கிறாங்களாம். அப்போது அவங்க 3000 சம்பாதிக்க எவ்வளோ நாள் ஆகிருக்கும். இதுவும் நீங்கள் 2 மெத்தடில் போடலாம், நான் ப்ரொபோஷனலே போட்டு காட்டுறேன். ஓகேவா. இங்கே பாருங்கள், 1800 ரூபா 15 நாளில் சம்பாதிக்கிறாங்க. அப்போ ப்ரொபோஷனல் ரைட்டா. அப்போ 3000 எப்போ சம்பாதிப்பாங்க, ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் செகண்டும் தேர்டும்.
அப்போ 15 3000 கரெக்டா பை என்ன வரும் 1800 2 0 இங்கே 2 0 கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ 10 டைம் அடிப்போமா 3 1 3 0 இங்கே அடித்தா 6 டைம் வரும். இப்போ திருப்பி என்ன பண்ணலாம் நம்ம 5 டேபிளே 3 டேபிளே கேன்சல் பண்ணலாம். 3 5s are 15 இங்கே 2 டைம் இப்போ அடித்தா என்ன வரும் இங்கே 5 5 5s are 25 25 நாள் ஆகும். ஓகேவா நீங்கள் இப்படி போடலாம். ரெண்டாம் மெத்தட் நான் மேலே சொன்னால அது நீங்கள் சால்வ் பண்ணாலும் ஆன்சர் வரும். அடுத்து 6 ஆறாவது சம். ஓகேவா இப்போ இது என்ன சொல்கிறாங்கன்னா வேல்யூ கொடுத்துட்டாங்க. இது ரேஷியோவில் வருமா வராதா கேட்குறாங்க. ஓகேவா இந்த ஆர்டர் that can be expressed as a 2 ratio and that are proportional. அப்படின்னா இது ப்ரொபோர்ஷனல் எழுதிக்கணும். அது நமக்கு ஈக்குவலாக வரும். எப்படி பாருங்களேன் எப்படின்னா A:B ப்ரொபோர்ஷனல் C:D ரைட்டா இல்லை ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் செகண்டு 3 இப்படி பண்ணிங்கன்னா பிசியும் ஏடியும் நமக்கு என்ன வரணும் ஈக்குவலாக வரணும். ரைட்டா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ எழுதிக்குவோம் 12:24 ப்ரொபோர்ஷனல் 18:36 அவங்க கொடுத்துருக்க அப்படியே எழுதியிருக்கேன். இதை நீங்கள் எப்பயுமே ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் செகண்டும் தேர்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம். 36 12 பண்ணுங்க 12 டைமு 6 7 6 3 அப்போது 2 3 4 அப்போது 4 3 2 சீக்வல்ட்டு இது பண்ணி பார்ப்போமா 24 18 ரைட்டா பண்ணுங்க 2 3 16 19 4 2 அப்போ 2 3 4 அப்போ அவங்க கொடுத்துருக்கதே ஈக்குவலாக தான் இருக்குது. இதை நீங்கள் திருப்பி போட்டாலும் ஆன்சர் வரும். சரிங்க பாருங்களேன் இப்போது இந்த அமெரிக்கா ஃபேமஸ் கோல்டன் கேட் பிரிட்ஜ் 6480 feet long with a 756 feet tall tower. A model bridge is exhibited in the fair is 60 feet long with 7 feet tall bridge tower if the model is in proportional to a original bridge. இது ஒன்றுமே இல்லைங்க ஈஸி தான். அதாவது அமெரிக்காவில் ஃபேமஸ் கோல்டன் கேட்டோட பிரிட்ஜு வேலை கொடுத்துறாங்க. ஒரு மாடல் பிரிட்ஜும் இருக்குது. இது ரெண்டுமே ப்ரொபோஷனல் இருக்கான்னு கேட்குறாங்க. இது அப்படியே நீங்கள் எழுதுங்க. முக்கால்வாசி இப்படி வந்தாலே அப்படியே லைனாக தான் இருக்கும். ஓகேவா 6480 ரேஷியோ 70:56 ப்ரொபோஷனலு 60 ரேஷியோ 7 இதில் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் 2 3 ஈக்குவலாக பார்க்கலாமா. இங்கே பாருங்கள் 6480 எத்தனை டைமு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக 7 அதாவது ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் அப்போ 0 7 8 56 6 5 4 7 28 28 33 3 42 45 ஒரு ஆன்சர் வருது. ரைட் பார்ப்போம். அடுத்து 7 5 6 6ஆல் போனங்க 6 3 33 3 45 ரைட். இப்போ 4536 0 ஈக்குவல் டு 45360 ஈக்குவலாக இருக்குது. இவ்வளோதான். இப்போ அடுத்து 8ஆம் சம். ஒரு நபர் 2 மணி நேரத்தில் 20 பக்கங்களை படிக்கிறார் எனில் அதே வேகத்தில் 8 மணி நேரத்தில் அவரால் எத்தனை பக்கங்கள் படிக்க முடியும். இங்கே பாருங்க இதை நீங்கள் எப்படியே போடலாம். அதாவது 20 பேஜை 2 மணி நேரம் படிக்கிறார் ரைட்டா ப்ரொபோஷனல். அப்போது எவ்வளோ பக்கத்தை 8 மணி நேரத்தை படிப்பார் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் செகண்டும் தேர்டும். இப்போ 2x ஈக்குவல் டு 8 × 20 அப்போ அடித்தா 10 அப்போ x ஈக்குவல் டு 80 பேஜு. அதாவது 2 மணி நேரத்தில் அவர் எவ்வளோ பக்கம் படிப்பார் 80 பக்கம் படிப்பாராம். ஓகேவா அது 8 மணி நேரத்தில். அதாவது என்னதுன்னா 2 மணி நேரத்தில் அவர் 20 பக்கம் படிக்கிறாருன்னா 8 மணி நேரத்தை என்ன பண்ணியிருப்பார் 80 பக்கம் படிச்சிருப்பார். அவ்வளோதான். அடுத்து 9ஆம் சம். இங்கே பாருங்க ஒரு வினாடி வினா போட்டியில்
கார்முகிலன் மற்றும் கவிதா வழங்கிய சரியான விடைகள் எண்ணிக்கை 10:11. அப்போட்டியில் அவர்கள் மொத்தமாக 84 புள்ளிகள் பெற்றனர் எனில் கவிதா பெற்ற புள்ளிகள் எத்தனை? அதாவது ஒரு வினா விடை போட்டி நடக்குது. 2 பேர் இருக்கு. ஒரு ஆள் யாரு? கார்முகிலன், ரைட்டா? ஒருத்தன் பேர் என்னது? கார்முகிலன். இன்னொருத்தவங்க பேர் வந்து என்னது? கவிதா. கரெக்டா? கார்முகிலன் வந்து எவ்வளவு பாயிண்ட் வாங்கியிருக்காருன்னா 10 ஆன்சர் கரெக்டா பண்ணியிருக்காரு. கவிதா 11 கரெக்ட். நமக்கு மொத்தம் டோட்டல் கொஸ்டின் எத்தனை தெரியணும், ஓகேவா? அப்போ டோட்டல் ரேஷியோ என்னது? 21. 10 11 ஆட் பண்ணாது 21. அப்போ கவிதா 21க்கு 11 கரெக்ட். கார்முகிலன் 21ல 10 கரெக்ட். மொத்தம் எத்தனை பாயிண்ட் வாங்கியிருக்காங்க? 84 பாயிண்டா? இது அப்படியே இன்ட்டு 84 போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் 4 டைம் வருமா? அப்போ இங்கே 4 டைமா? அப்போ கார்முகிலன் 40 பாயிண்ட் வாங்கியிருக்காப்ல, கவிதா 44 பாயிண்ட்டு. யார் வந்து அதிக பாயிண்ட் அதிகம் வாங்கியிருக்கா? கவிதா தான், 44 பாயிண்ட். அவ்வளோதான். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். 10வது கொஸ்டின் பாருங்க. கார்மேகன் 9 ஓவர்களில் 54 ஓட்டங்கள்னா ரன்னு அர்த்தம், சரிங்களா? ஆசிஃப் வந்து 77 ரன் 11 ஓவர்ஸ். இது நீங்களே கண்டுபிடிச்சலாம் பாருங்களேன். இப்போ கார்முகிலன் எடுத்துக்கிறேன், கார்மேகன். இன்னொருத்தர் யாரு? ஆசிஃப். ஒருத்தர் ஆசிஃப். இவர் 54 ரன் அடிச்சிருக்காரு. எத்தனை ஓவரில்? 9 ஓவரில், ரைட்டா? இவர் 77 ரன் அடிச்சிருக்காரு. எத்தனை ஓவரில்? 11 ஓவரில். நீங்களே கண்டுபிடிங்க. அப்போ இவர் ஒரு ஓவருக்கு எவ்வளோ ரன் அடிச்சிருப்பாரு? 9 எப்போ 54 வரும்? 6 டைமா? ரைட். அப்போ ஒரு ஓவருக்கு 6 ரன் அடிக்கிறார் இவர். யார்? கார்மேகன். சரி, ஆசிஃப் ஒரு ஓவருக்கு 7 ரன். எப்போ 7 வரும்? ஒரு ஓவருக்கு 7 ரன்னா 11 ஓவருக்கு எவ்வளோ? 77. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ 2 பேரில் யார் அந்த ரன் ரேட் அதிகமாக இருக்கா? இப்போ இவர் தான் அதிகம். ஏன்னா ஒரு ஓவருக்கு 7 ரன் அடிக்கிறாரு. இவர் ஒரு 6னா அவர் 7. இவரோட ஒரு ரன் அதிகமாக இருக்கார். அப்போது ஒரு ஓவரில் ஒரு ரன் அதிகமானா 10 ஓவரில் எவ்வளோ ரன் வந்துட்டார்? கிட்டத்தட்ட அவரும் என்ன வந்துட்டு 10 ரன் அதிகமாகவே போயிட்டார். அப்போது இவர் தான் ரன் ரேட் அதிகமாக இருக்காருன்னு அர்த்தம், சரிங்களா? அவ்வளோதாங்க, சிம்பிளாக இருக்கும். இப்போ பேசிக்லேருந்து போயிட்டீங்கன்னா பெரிய பெரிய கொஸ்டின் வரப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ட் 3 வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின். இந்த டாபிக் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்து என்ன டாபிக் வேணும் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் அந்த டாபிக் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன்.